மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, இன்றைய காலகட்டத்தில் உலகம் போகிற போக்க பார்த்தா ஒன்றும் கூட சரியில்லை. அவன் மனம் திரும்புங்கள் என்று சொன்னால் தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இன்றைக்கு அநேக காரியங்களில் அநேக ஜனங்கள், சபை மக்கள் உட்பட மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. அல்லேலூயா. ஆனால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொல்லி மற்ற இடங்களில் போய் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். ஆமென். ஆனால் நம்மளே மனம் திரும்ப வேண்டிய, சபைக்குள்ள இருக்கிறவர்களே மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. அல்லேலூயா. இப்போ மனம் திரும்புகள் என்று சொன்னால் தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இவங்களுக்கு வேறு வேலை வெட்டி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த கிறிஸ்தவர்களுக்கு வேறு வேலை வெட்டி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆமென். ஆனால் மீட்டெடுத்த தேவனை மறந்து படைப்புகளை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இது கிறிஸ்டியானிட்டியில் நடக்குதா இல்லையா? படைத்த தேவனை விட்டுட்டு படைப்புகளை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. சபையில் இருக்கிறவங்களே அது யார் என்னதுன்னு சொல்லி அலசி ஆராய்ச்சி பார்த்தோம்னா தெரியும். ஆமென். படைத்த தேவனை மறந்து படைப்புகளை வணங்குது. ஆமென். சத்தியத்தை சொல்ல போனா என்னையும் கூட முறைக்குது. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரியில்லை, நம்ம கர்த்தருடையவர்கள், நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், இது கிறிஸ்தவத்துக்கு விரோதமான செயல்படுகிற காரியம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் தப்பு தப்பாக பேசுது, தப்பான வழி நடக்குது. சத்தியத்தை சொல்ல போனால் என்னையும் கூட முறைக்குது. அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை மறைவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும் வசனம் சொல்லுது. அப்போ சத்தியத்தை நீ எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஒன்று வேதம் வாசிக்கணும், பரிசுத்த ஆவியோடு இடைப்பட்டு பேசணும், இல்லை போதகர்கள் மூலமாக வெளியரங்கம் ஆகணும். அப்படி போதகர்கள் மூலமாக, சுவிசேஷகர்கள் மூலமாக வெளியரங்கமாக்கப்படும் பொழுது கேட்டு மனம் திரும்பணும். ஆமென். மனம் திரும்பாம முறுமுறுக்கிற காரியம் தான் இன்னைக்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த காரியத்துக்காக கர்த்தர் கொடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, தேவனை மறக்காத, முறுமுறுக்காத. என்னது? தேவனை மறக்காத. தலைப்பு இன்றைக்கு பார்க்க போற தலைப்பு தேவனை மறக்காத, முறுமுறுக்காத. இந்த தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படி ஒருவேளை கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொன்னா, இப்படி புத்தி சொல்லும் போது முறுமுறுக்கிற காரியங்களை நம்ம பார்க்க முடியுது சபைகளில். ஆமென். இப்படி முறுமுறுக்கிற காரியங்களை பேசிட்டு தப்பு தப்பாக பேசுது, தப்பான வழி நடக்குது. சத்தியத்தை சொல்ல போனா என்னையும் கூட முறைக்குது. இதான் முறுமுறுக்குதுன்னு அர்த்தம். ஆமென். உலகம் போற போக்க பார்த்தா ஒன்றும் கூட சரியில்லை, ஏதேதோ நடக்குதுங்க, ஒண்ணுமே புரியல. எப்போ இந்த உலகம் திரும்ப முன்னோ தெரியல, எப்படி இந்த ஜனங்க மனம் திரும்ப முன்னோ புரியல. எப்போ இந்த உலகம் திரும்ப முன்னோ தெரியல, எப்படி இந்த ஜனங்க மனம் திரும்ப முன்னோ புரியல. தப்பு தப்பா பேசுது, தப்பான வழி நடக்குது, தப்பு தப்பா பேசுது, தப்பான வழி நடக்குது. விட்டிருந்த தேவனை மறந்து பாவத்தில கிடக்குது, படைத்த தேவனை மறந்து படைப்புகளை வணங்குது. விட்டிருந்த தேவனை மறந்து பாவத்தில கிடக்குது, படைத்த தேவனை மறந்து படைப்புகளை வணங்குது. எப்போ இந்த உலகம் திரும்ப முன்னோ தெரியல, எப்படி இந்த ஜனங்க மனம் திரும்ப முன்னோ புரியல. அப்போ சத்தியத்தை சொல்றோம்,
மீட்டெடுத்த. எங்கிருந்து மீட்டெடுத்தாரு? பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், மரண பயத்தில் இருந்தோம், பிசாசின் பிடியில் இருந்தோம், மீட்டெடுத்தாரு. அப்படி மீட்டெடுத்த தேவனை மறந்து இன்னமும் சிலர் பாவத்தில் தான் கிடக்குறாங்க. யாரு? கிறிஸ்தவர்கள் உட்பட. மற்றவங்க நம்ம அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் இன்னமும் மீட்டெடுத்த தேவனை மறந்து பாவத்தில் தான் கிடக்குறாங்க. என்ன பாவத்தில் கிடக்குறாங்கன்னா, படைச்ச தேவனை மறந்துட்டு படைப்புகளை வணங்குறாங்க. இது நான் அடுத்தவங்க குறை சொல்ற மாதிரி தான் தெரியும். நம்ம அழைச்சி ஆராய்ச்சி பார்த்தோம்னா நமக்குள்ளவே அந்த தப்பு இருக்கும். ஆமென். அப்ப சரி செய்து கொள்ளணும். அதுதான் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ சமயம் வாய்த்தாலும் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்குது. சபை மக்களுக்குள்ளேயே இப்படிப்பட்ட தவறுகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அல்லது கேள்விப்படும் போது ஆமென், போதகர் வசனத்தின் மூலமா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஆமென். சத்தியத்தை சத்தியத்தின்படி சொன்னோம். மாயமாலமா சுயநலமா போதிக்க கூடாது. இது ஊழியக்காரருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆமென். சுயநலத்துக்காக, பணத்துக்காக, பெருமைக்காக போதிக்க கூடாது. என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக நான் பிரசங்கம் பண்ணக்கூடாது. அதனாலதான் சொல்லுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்லிடுது, சத்தியத்தை சொல்லிடுது. சத்தியத்தை சத்தியத்தின்படி ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணுன்னு அர்த்தம். ஆமென். ஒரு வசனம் இருக்குது, சத்தியத்தை சொல்லாம எனக்கு சாதகமா வேற மாதிரி மாற்றி சொன்னேன்னா வேலைக்காவதுன்னு அர்த்தம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணுன்னு. எல்லா நீடிய சாந்தத்தோட, ரொம்ப பொறுமையா, ரொம்ப சாந்தமா, ஜனங்களுக்கு புரியுற மாதிரி, ஜனங்களை அன்பா நடத்துற மாதிரி சொல்லு. ஒருவேளை தவறு செய்யும் பொழுது, ஜனங்கள் தவறு செய்யும் பொழுது என்ன பண்ணணுமா? எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணினா என்ன அர்த்தம்? கண்டனம் பண்ணினா என்ன அர்த்தம்? நீ இப்படிப்பட்ட பாவத்தை செய்யற, இப்படிப்பட்ட தவறு செய்யற, கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு இதே மாதிரி பண்ணியிருந்தனா தேவனோட கோபாக்கினி உன் மேல வரும். அப்புறம் வாழ்க்கை தாறுமாறா போவோம். மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது? ஒரு ஊழியக்காரருக்கு சொல்லப்பட்டிருக்குது. எல்லா ஊழியக்காரர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி கடிந்து கொண்டு புத்தி சொல்லும் போது அநேக என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. ஆமென். இந்த வார்த்தை நமக்காக வருது. இந்த வார்த்தை ஆவியானவர் என்னோட பேசினாரு, அப்ப எனக்கே சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு மனம் திரும்ப வேண்டும். ஆமென். இந்த வார்த்தை இந்த அம்மாவுக்கு தூங்கிக்குது, இந்த அம்மாவுக்கு தான் வந்துச்சு, உட்காந்துக்குது, அந்த அம்மாவுக்கு தான் வந்து சொல்லிட்டு அடுத்தவங்களை கை காட்டுவோம். ஆமென். அந்த வார்த்தை நமக்குள்ள வரும்போது அது நமக்கு பொருத்தமா இருக்குமானா, ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க. ஆமென். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க ஏசப்பா. தப்புத்தாரா? அப்ப உணர்வு வரும்போது தப்பை திருத்திக்கணும். தப்பே செய்யாம என்ன பார்த்துக்கங்க ஏசப்பான்னு சொல்லி உடனடியாக அவர்கிட்ட சரணர் ஆயிடணும். அல்லேலூயா. அதுதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையை திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இப்படி புத்தி சொல்லும் பொழுது முறுமுறுக்க கூடாது. அவன் என்ன கூடாது? முறுமுறுக்க கூடாது. 3வது வசனத்தை வாசிங்க. 4வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தில உள்ளவர்களாகி, நல்லா கவனிங்க, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்தை செவியை விளக்கினா சத்தியத்துக்கு செவி கொடுக்காம கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இந்த காலத்துல அது நடக்குது. உனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தலத்துல நீ நிலைச்சிருந்து சத்தியத்தை சத்தியத்தின்படி கேட்டு கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து கர்த்தருடைய ஆவியில அவருடைய அன்பின் வளர்ப்புல இன்னும் அதிகமா விசுவாசத்துல வளரும்படி ஞானமா புத்தியா நடந்து கொள்ள வேண்டும். தங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மதிப்பவர்கள்னா இவர் போனா எங்கிறதான் குறை சொல்லி அதனால நான் வேற ஒரு சபைக்கு போக போறேன், நான் இந்த வாரம் அந்த சபைக்கு போக போறேன்,
நான் அடுத்த வாரம் அந்த சபைக்கு போறேன்னு இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தேடக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தலத்தில் நிலைத்திருந்து, சத்தியத்தில் நிலைத்திருந்து, சத்திய வேதத்தை நான் படிக்கணுமே ஏசப்பா, உங்க சத்தியத்துல நான் நடக்கணுமே ஏசப்பான்னா, நீ இயேசுக்குள்ள நிலைத்திருந்தா மட்டும்தான். ஆமென். கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தா மட்டும்தான் உருப்பட முடியும். பாஸ்டர் தான் எல்லாம் வேத வாக்கு கிறிஸ்தவர் என்ன சொல்றாரு அதான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒருத்தர் கூட செயல்பட மாட்டீங்க. ஆமென். கடிந்து கொண்டு புத்தி சொல்ற மாதிரி சொல்றேன். என்னை யாரும் நீங்க மேன்மை பாராட்டக்கூடாது. என்னை யாரும் தலைமையில தூக்கி வச்சு ஆடக்கூடாது. என்ன உயர்வா பேசவே கூடாது. நான் என்ன பேசுறேன், எப்படி பேசுறேன், சத்தியத்தை பேசுறேன்னா, சத்தியத்தின்படி பேசுறேன்னா, அது கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா, உண்மையை போதிக்கிறாரா அப்படின்னு சொல்லி என்ன அலசி ஆராய்ச்சி பாருங்க. ஆமென். இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தேடிக்கணும் கத்தீங்கன்னா வேலைக்காகாது. அப்ப யாரை தேடணும்? இயேசுவை தேடணும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும் போதுதான் முறுமுறுக்கிறாங்க ஜனங்க. முறுமுறுத்தா என்ன ஆகும்? தேவனோட கோபாட்டிலே வரும். அல்லேலூயா. அப்ப ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனது இல்லாமல் கொடுங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நிறைய சபையில ஆரோக்கியமான வசனம் மட்டுமே சொன்னா போதும், நல்ல பாசிரும், எல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதமே சொல்லிக்கிறாரு. கொஞ்சம் கடிந்து குட்டி சொன்னா தேவனோட கோபாக்கிலே வரும்னு சொல்லி கொஞ்சம் கண்டித்து உணர்த்தினா உன்னா இவரை எடுத்துக்கிறாரு இவரு அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. தலை பின்னாரு தேவனை மறக்காதே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பாஸ்டர் ஜபம் பண்ணா நல்லாயிடும், அந்த பாஸ்டர் போனா நல்லா ஜபம் பண்ணுவாரு, அந்த பாஸ்டர் போனா தீர்க்க தரிசனம் செஞ்சு விடுவாரு. நீ என்ன சொல்லி என்ன பண்ண போற? ஒன்றும் கிடையாது. ஆமென். நீ தீர்க்க தரிசனத்தை நாடாத. ஆமென். தீர்க்க தரிசிகளை தேடி போகாத, இருதயத்துக்கு மேய்ப்பர்களை தேடி போகாத, சத்தியத்தை தேடு. சத்தியம் ஒண்ணு விடலையா? அல்லேலூயா. ஆமென். அப்போ கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போக காலம் வரும். சத்தியத்துல நிலைத்திருக்காம சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போக காலம் வரும். அவர் அப்படியே கரெக்டா உங்க சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வச்சிடறாரு. ஏன் உங்களுக்கு தெரியாதா? இப்ப எனக்கு தெரியாதா? நான் சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்ந்தேன், எப்படிலாம் நடந்தேன் எனக்கு தெரியாதா? ஒரு தீர்க்க தரிசி நீங்க போனீங்கன்னா உனக்கு சின்ன வயசுல இருந்து உனக்கு என்ன நடந்துச்சு எல்லாமே பர்ஃபெக்டா சொல்லி என்ன பண்ண போறேன்? இல்ல நீ இதை கேட்டுட்டா என்ன பண்ண போறேன்? புரியுதா? அல்லேலூயா. அப்ப உன் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தேடாம இயேசுவை மாத்திரம் தேடு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ அநேகர் சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். 5வது வசனத்தை வாசிமா. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் தெரியுமா? நான் மட்டும்தான் ஊழியம் செய்வேன், நீங்க யாரும் மைக்கில் பாட்டெல்லாம் பாடக்கூடாது, நீங்க யாரும் பைபிள்லாம் படிக்கக்கூடாது அப்படி எதுனா சொல்றேன்னா, இல்ல நீங்கெல்லாம் போய் யாருக்கும் ஜெபம் பண்ணக்கூடாது நான் சொல்றேன்னா, சுவிசேஷத்தை அறிவி. இன்னொரு வாட்டி வாசிமா அந்த வசனத்துல இருக்கு, நம்ம கேளுங்க. நீயோ எல்லாவற்றிலும் என்ன மட்டும் பார்த்து சொல்லல ஏசப்பா, நம்ம எல்லாரையும் பார்த்து தான் சொல்றாரு. ஆமென். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய். சுவிசேஷம் யார் சொல்லணும்? நம்ம எல்லாரும் தான் சொல்லணும். ஆமென். அப்ப சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷம் சொல்ல பேனெல்லாம் அடிச்சுக்கிட்டு ட்ராக்ஸ் எடுத்துக்கின்னு போய் தெருவா பிரசவம் பண்ணி மைக்கில் பேசுறேன், அது மட்டும் தான் சுவிசேஷம் கிடையாது. நீ வீட்டில் போய் உங்க வீட்டில் இருக்கிற சொந்த பந்தங்களுக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இன்னைக்கு நல்லா ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் உனக்கு எவ்வளவு சத்தியத்தை சொல்றேன்னு நீ ஏன் கேட்க மாட்டேன்ற, என் கூட சர்ச்சைக்கு போலாம்னு சொல்லி கூப்பிடுறது தான் சுவிசேஷம். இதை கூட நம்ம செய்ய முடியல. வீட்டில் ஜப கூட்டம் வைக்கிறோம், வீட்டில் ஜப கூட்டம் வைக்கும் போது சர்ச்சையில் இருக்கிறவங்களே வரமாட்டேன்றோம். அப்போ எப்படி பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிடுவோம்? நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள ரசிக்கப்படாதவங்கள, இயேசு அறியாதவங்கள, சத்தியம் தெரியாதவங்கள கூப்பிடுறது தான் சுவிசேஷம். அதுக்கு தான் ஒரு வீட்டு கூட்டம் வைக்கிறோம். வீட்டு கூட்டம் வச்சுட்டு நாங்கள் 4 பேர் மட்டும் உட்காந்துக்கிறேன், யாரில் வந்தா இல்லைங்கன்னா வரா காட்டி எழுதுங்கன்னா அப்படி சுவிசேஷனுடைய வேலையை செய்யலன்னு அர்த்தம். இப்போ கண்டித்து உணர்த்து சொல்றேன். அப்போ நான் கண்டித்து உணர்த்துறேன், கடிந்து கொண்டு புத்தி சொல்றேன். ஆமென்.
ஒரு சபையில ஒரு வீட்டில் ஒரு பிரேயர் நடக்குதுன்னா எல்லோரும் கலந்துக்கணுமா கலந்து கூடாதா? எல்லோரும் கலந்துக்கணும். உண்மைதானே? சூழ்நிலைகள் சரியில்லாத பட்சத்தில் வரலன்னா பரவாயில்ல. குடும்பத்தில் எல்லா வீடுகள்லையும் ஜபம் நடக்குது, எல்லோரும் கலந்துக்கணும். பரலோக ராஜ்யம் போனோம்னா அப்போ ஒரு நாள் சரி பண்ணுறாரு. சரி பண்ணி எப்போ இந்த தேதியில் நான் வரப்போகிறேன், உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், இந்த தேதியில் நான் வரப்போகிறேன், இந்த வீட்டில் எல்லாரும் ஒன்று கூடி ஜபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கேன். அவங்க விட்டு நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? பேச மாட்டேன். அப்போ பரலோக ராஜ்யம் எப்படி வருவேன்? இதுதான் கண்டித்து உணர்த்துது. எனக்கு என்ன கொடுக்கப்படுது? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இப்போ நான் அதை தான் சொல்லிக்கிறேன். என்னதான் சொல்றாரு நீ நினைச்சனா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இவனை தான் சொல்றாரு, எதை கரெக்ட் பண்ணிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். ஆமென். அப்போ ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க. தீங்கு அனுபவி. இயேசு நாமத்தின் நிமித்தம் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரத்தான் செய்து தீங்கு அனுபவி. ஆமென். சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இது எனக்கு ஊழியக்காரர்கள் மட்டும் சொன்ன வார்த்தை இல்லை, எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை தான். இப்படிலாம் சொன்னா அநேகர் முறுமுறுக்கிறாங்க. அதனால தான் தேவன் சொல்றாரு, தேவன் இந்த தலைப்பு கொடுத்தாரு, தேவனை மறக்காத, முறுமுறுக்காத. ஒரு வேலை இப்போ நான் ஏதோ ஒன்று சொல்றேன்னு வச்சுங்க, என் மேல இருக்கிற கோபத்தில் சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. இது நிறைய இடத்துல நடக்குது. சர்ச்சைக்கு வராமல் போனால் யாரை மறுதளிக்கிறாங்க? இயேசுவை மறுதளிக்கிறாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது முறுமுறுக்கிறாங்கன்னு அர்த்தம். சத்தியத்தை தேடாமல் போகிறாங்கன்னு அர்த்தம். ஆமென். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம இருக்கவே கூடாது. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. எப்போ இந்த உலகம் திருந்தும்னு தெரியல, எப்படி இந்த ஜனங்க மனம் திருந்தும்னு புரியல, தப்பா பேசுது, தப்பான வழி நடக்குது, மீட்டெடுத்த தேவனை மறந்து பாவத்தில் கிடக்குது, படைச்ச தேவனை மறந்து படைப்புகளை மறக்குது. இப்படி போய் சொன்னா முறுமுறுக்கிறாங்க அநேகர். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? வனாந்தரத்தில் மன்னாவை தந்தார் ஏசப்பா. அதெல்லாம் அழகாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முறுமுறுக்கிறாங்க. எகிப்து தேசத்தில் 400 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. யாருங்க? இஸ்ரவேல் ஜனங்க. அடிமையாக இருந்த ஜனங்களை மோசேவை அனுப்பி மீட்டெடுத்தார். யார் மீட்டெடுத்தது? மோசே மூலமா தேவன் மீட்டெடுத்தார். அப்படி மீட்டெடுத்த தேவனை மறந்துடுறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. எப்படி மறக்கிறாங்கன்னு சொல்றேன். வராங்க, எகிப்து தேசத்திலிருந்து கடந்து வராங்க. போகும்போது பார்வோன் சேனைகள் பின்னாடியே துரத்திட்டு வருது. ஐயோ உங்களை விட்டு பண்ணா நம்ம வேலை செஞ்சு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி துரத்திக்கிட்டே வராங்க. இவங்க ஓடுறாங்க, அவங்க பின்னாடி துரத்துறாங்க. ஓடி தப்பிக்கணும்னு பார்த்தா செங்கடல் குறுக்கல் இருக்குது. கடல் தாண்டி எப்படி போக முடியும்? பயப்படுறாங்க, அலறாங்க, மோசேவை திட்டுறாங்க. எங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அங்கேயே இருந்திருப்போமேனு. என்ன பண்றாரு? செங்கோலை கடலுக்கு நேரம் நீட்டுறாரு. செங்கல் ரெண்டா பொழக்குது. கட்டாந்தரையில் வழி விட்ட மாதிரி சூப்பராக நடந்து போறாங்க. பின்னாடி தொடுத்து வந்த பார்வோன் சேனைகளை கடலில் மூழ்கி அடிக்கப்பட்டு சாகடிக்கப்படுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் காப்பாற்றப்படுறாங்க. இப்படியே காப்பாற்றப்பட்டு அற்புதம் செய்து அதிசயம் செய்து நன்மைகளை செஞ்சு வனாந்தரத்துக்கு கொண்டு வராரு. வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தவனையும் இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையே, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அங்கே இருக்கும்போது நாங்கள் சாப்பிட்டு இருந்தோமே, இப்போ பசி மட்டுமே எங்களை சாவடிக்க வரீங்களே, கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லும் போது மோசே தேவனிடத்தில் முறையிறாரு. அப்போ கொத்துமல்லி சைஸ் அளவில் மன்னாவை பூசிக்கிறாரு. அந்த மன்னாவை நல்லா வயிறார சாப்பிட்றாங்க. ஆமென். ஓமர் அளவுன்னு சொல்லி எடுத்து வச்சு அது 2 நாளைக்கு தேவையானது, 3 நாளைக்கு தேவையானது, வருஷத்துமான ஒரு நாளைக்குன்னா முன்னாடி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்து வச்சு இப்படிலாம் கற்றுற அற்புதமாக நடத்தி வந்தாங்க. அப்படியே வராங்க. பாதரட்சைகள் தேய்த்து போகவும் இல்லை, வஸ்திரங்கள் பழசாகவும் இல்லை. வர்றாங்க. வந்த உடனே எகிப்து எங்களுக்கு இறைச்சி வேணும். என்ன வேணும்? எங்களுக்கு இறைச்சி வேணும்னு சொல்லி கேட்டு மோச முறுமுறுக்கிறாங்க. தண்ணி இல்லை, தண்ணி இல்லாத இடத்துல எடுத்து வந்து எங்களை சாப்பிடுறீங்களேன்னு சொல்லிட்டு மோசருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. அப்போ தேவன் சொல்றாரு, கண்மலை எங்களுக்கு போய் அந்த கல்மலையில லைட்டாக அடிக்கிறாரு. அப்போ செங்கோலை வச்சு கண்மலை அடிக்கிறாரு. கண்மலைனா இயேசு கிறிஸ்து கண்மலைனா அடிக்கிறார் அர்த்தம். அடிச்ச உடனே தண்ணீர் தடாகம் ஊற்றி எடுக்குது. தாகத்தை தீர்த்தாரு. ஆமென். பசியை போக்கினாரு. இப்படியே வந்தாங்க.
இறைச்சி வேணும்னு கேட்டாங்க. இறைச்சி வேணும்னு கேட்கும்போது ஒரு படத்தை மாதிரி ரெடி பண்ணி அதில் காளையை போட்டு வந்து எல்லாம் சாப்பிட்டாங்க. அதுக்குள்ள தேவையில்லாத முறுமுறுப்பு. மோசே திட்டினா தேவனை திட்டுற மாதிரி அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணாங்க? தேவன் சொல்ற, மோசே இந்த ஜனங்களை விட்டுரு, இவங்களை மொத்த பேர் நான் காலி பண்ணிடுறேன். இவங்க வணங்க கழுத்துள்ளவர்களா இருக்கிறாங்க, முறுமுறுக்குறாங்க. உனக்கு விரோதமா முறுமுறுக்கல, இவங்க எனக்கு விரோதமா முறுமுறுக்குறாங்க, இவங்களுக்கு விட்டுரு, நீ இவங்களை நான் வேற வழி பண்ணிடுறேன்னு சொல்றாரு. அப்போ மோசே சொல்றாரு, அடிமைத்தனத்திலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து வீட்டு கொண்டு வரீங்கள, வீட்டு கொண்டு வந்து நீங்களே காலி பண்ணிட்டீங்கன்னா உங்க நாம தூஷிக்கப்படுமே, இந்த ஒரு விஷயம் மனம் இருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? திறப்புலையில் இருக்கிறாரு மோசே ஜனங்களுக்காக. அப்போ இப்படியே மடாலத்துலாம் கொண்டு வந்து வஸ்திரம் பைசாவில் பாத்திரம் தெரிஞ்சு போகல, கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு வராரு. இந்த ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்க தேவனை மறந்துட்டாங்க. எகிப்து தேசத்துல இருந்து மீட்டெடுத்த தேவனை மறந்து பாவத்துல போயிட்டாங்க. என்ன பாவத்துல போயிட்டாங்க? படைத்த தேவனை மறந்து படைப்புகளை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன படைப்பு வணங்கினாங்க தெரியுமா? ஏமா உன் காதுல இருந்து, மூக்குல இருந்து, கழுத்துல இருந்து மொத்தம் கொடு, தங்க ஆபரணங்களை மொத்தத்தையும் கொடு வாங்கி ஏன் வாங்கினாங்க தெரியுமா? மோசே வந்து சீனாய் மலையில போய் தேவனிடத்துல போய் 10 கற்பனைகளை எழுதி வாங்கி வரதுக்காக போறாரு. 40 நாள் அங்கே தேவனோட கூட சஞ்சரிக்கிறாரு. அவர் வர்றதுக்குள்ள எங்களை நடத்தி வந்த தேவன் யாரு? மோசைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. மோசை போனாரு, இன்னும் வரவே இல்லை. அவர் என்ன தெரியல, எங்களை நடத்தி வந்த தெய்வம் எது அப்படின்னு சொல்லி அவரோட தொந்தரவு பண்ணவனையும் அவன் என்ன பண்ண, ஒரு தட்டச்சில் அவரோட பொண்ணு ஆபரணங்கள் எல்லாத்தையும் வாங்கி ஒரு தட்டச்சில் போட்டு ஒரு பொண்ணு கன்றுக்குட்டியை உருவாக்கி, இதுதான் நம்மளை எகிப்து தேசத்திலிருந்து வழிநடத்தி வந்த தேவன். இந்த கன்றுக்குட்டி தான் நம்மளை எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி வந்த தேவன். அப்போ தேவனுடைய மகிமையை கன்றுக்குட்டிக்கு கொடுத்துட்டாங்க. ஆமென். அப்போ தேவன் சொல்றார், மோசே நீ சீக்கிரம் இறங்கி போ, உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் வராரு, 10 கற்பனைகளை வாங்கிட்டு வராரு. வந்து பார்த்தோன்னே அமுக்கு தூக்கி வீசி போட்டு உடச்சிடுறாரு. அப்போ பெரிய ஒரு காரியங்கள் நடக்குது. ஆமென். அவங்க உட்கார்ந்து விளையாட ஆரம்பித்தார்கள். மோசமான தப்பான ஒரு காரியங்கள். அப்போ மோசே அதுக்கப்புறம் போய் திட்டி கண்டித்து உணர்த்தி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி அதுக்கப்புறமா மறுபடியும் நல்ல வழியில் நடத்துறாரு. ஆமென். ஆனால் கர்த்தர் நல்ல வழியில் நடத்தி நன்மைகளை செஞ்சு அற்புதங்களை செஞ்சு அதிசயங்களை செஞ்சு வந்தா மீட்டெடுத்த தேவனை மறந்து பாவத்தில் போயிட்டாங்க. படைச்ச தேவனை மறந்து படைப்புகளை வணங்குறாங்க. இன்றைய காலகட்டத்திலையும் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். இன்றைய காலகட்டத்திலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கிறிஸ்துவை மட்டும் வணங்குறாங்களா, இல்லை அநேக விக்கிரக ஆராதனை செய்யறாங்களா? நம்ம யாரும் விக்கிரக ஆராதனை செய்யல, சந்தோஷம். ஆனா ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் சொன்னா கிறிஸ்துவை மட்டும்தான் ஆராதிக்கணும். ஆனா என்ன பண்றாங்க? பலதரப்பட்ட தெய்வங்களை உண்டாக்கி எல்லாத்துக்கும் சிலையை செஞ்சு படைத்த தேவனை விட்டு விட்டு படைப்புகளை வணங்குறாங்க. கவனிக்கிறீங்களா? இது தப்பா ரைட்டா? அதுக்குதான் படைச்ச தேவனை மறந்து படைப்புகளை வணங்குது. எப்ப இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாது. மீட்டெடுத்த தேவனை மறக்காத, நன்மை செஞ்ச தேவனை மறக்காத, படைத்த தேவனை மறக்காத, படைப்புகளை வணங்காதுன்னு சொன்னா மனித வெளியே போடுறாங்க. சில இடத்துல நடந்தது. என்ன நீ மரியாதை ஏந்து வெளியே போ, ஏதோ சம்மடிச்சு கூப்பிட்டா மாதா தெய்வம் இல்லைன்ற, சூசியப்பூர் தெய்வம் இல்லைன்ற, தெய்வம் இல்லை தான் இப்பவும் சொல்றேன். எப்போ கேட்டாலும் சொல்லுவேன். ஆமென். உன்னை மீட்டெடுத்தது இயேசு மட்டும்தான். அவன் அம்மா கிடையாது, அவன் தாத்தா பாட்டி கிடையாது, அவன் மாமன் மச்சன் கிடையாது. ஆமென். கூட போத சகோதர சகோதரிகள் கிடையாது. இயேசு மட்டும்தான் உன்னை பாவத்தில் இருந்தோம் சாபத்தில் இருந்தோம் மீட்டெடுத்தாரு. கம்முன்னு உட்காந்து இருக்கணும், கரங்களை தட்டக்கூடாது. கரையில தட்டு கத்துட்டு நாமத்தை மையம் போடுங்க. ஏசப்பா ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தாரு. ஆமென். அவர் ரத்தத்தினால்தான் நீங்க விடுதலையோட இருக்கிறோம், இல்லைன்னா நம்மள எப்ப செத்து போயிருக்கோம். ஆமென். அப்படி இயேசுவை மீட்டெடுத்த இயேசு மறந்துட்டு பாவத்துல கிடக்கிற ஜனங்கள் அந்த பாவம்னு போய் சொன்னா தப்பா பேசிட்டு தப்பான வழி நடக்குது. போய் சொன்னோம், நான் சுவிசேஷத்துக்குலாம் போனேன், எங்களுக்கு எல்லாம் தெரியாது, வேலையை பார்த்துட்டு போகணுன்னு என்னையும் கூட முறைக்குது. நம்ம போய் அப்படி சொன்னோம்னா நம்மளை முறைக்குது. அப்படிப்பட்ட காலம் ஆயிடுச்சு இந்த காலம். ஆமென்.
அல்லேலூயா. மனாந்தரத்தில் மன்னாவை தந்த தேவனையே மறக்குது, கர்த்தர் செய்த நன்மையை மறந்து வழியில முறுக்குது. மனாந்தரத்தில் மன்னாவை தந்த தேவனையே மறக்குது, கர்த்தர் செய்த நன்மையை மறந்து வழியில முறுக்குது. தேவ கட்டளைகளை மறந்து விட்டு மயங்கி கிடக்குது. ஆண்டவர் சுப மறுதளிச்சு அந்நிய தேவனை வணங்குது. சுவிசேஷம் சொல்ல போனா முறைக்குது, சுவிசேஷம் சொல்ல போனா முறைக்குது. எப்போ இந்த உலகம் இருந்த முன்னோ தெரியல, எப்படி இந்த கலைஞர் மனசு துன்பமும் புரியல. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க அன்னைக்கு முறுமுறுத்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நம்மை போன்றவர்கள் இன்னமும் முறுமுறுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதனாலதான் தலைப்படம் கொடுத்தாரு, நீ தேவனை மறக்காத, முறுமுறுக்காத. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. தேவனை மறந்து அந்நிய தேவனை வணங்கி அந்நிய தேவனை நாடி பின்பற்றி போய் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அதாவது தாயின் கருவில உருவாக முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கென்று நம்ம பிரித்தெடுத்து, அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களை பிரித்தெடுத்தா அவர்கள் என்ன செய்யறாங்களாம்? எரேமியா 1ஆவது அதிகாரத்தில் 16வது வசனம் இப்படி சொல்லுது, அவர்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி. எரேமியா 1:16 வாசிமா. என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி தங்கள் கைகளின் கிரியைகளை பணிந்து கொண்டார்கள். கைகளின் கிரியை என்னமா? இந்த பொன் கன்று கூட்டி செஞ்சது, கையில சிலை செய்யறாங்கல்ல, கைகளின் கிரியைகளை பணிந்து கொண்டார்கள். சிலையெல்லாம் எல்லாத்தையும் எப்படி செய்யப்படும்? கைகள் தட்டான் மூலமா செய்யப்படுகிறது. ஆமென். சொல்லன் மூலமா செய்யப்படுகிறது. பலதரப்பட்ட காரியங்கள் செய்யப்படுகிறது. அதெல்லாம் விட்டுட்டு என்னிடத்துல நீ பற்றி கொண்டு நான் உன்னை பேரு பிரித்திருக்கிறேன், நீ பரிசுத்தமுள்ள சந்ததி, நீ என்னுடைய சந்ததி, நீ மாயை பின்பற்றி போகாதுன்னு சொன்னா இன்றைய காலகட்டத்தில் சபையே விக்கிரக ஆராதனைக்குள்ள போகுது. ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமும் அவருடைய விளைவின் முதல் பலனுமாக இருந்தது. எனவே 2:3 சொல்லுது. நாமும் அப்படிதான் இருக்கிறோம். ஆமென். இப்படி இருந்த ஜனம் எப்படி மாறிடுச்சு? இப்படி இருந்த நான் எப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பரிசுத்தமுள்ள ஜனம் இஸ்ரவேல் ஜனம் பொன் கண்டு கூட்டி செஞ்சு வணங்கிடுச்சு. அந்நிய தேவனை நாடி பின்பற்றி போயிடுச்சு. பரிசுத்தத்துக்கு நியமிக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு சபையில் ஒரு கொண்டு வந்து வச்சு டெலிவரி ஸ்ப்ரே பண்ற அளவுக்கு ஞானத்தையும் மரத்தையும் புத்தியும் கொடுத்து எல்லாரையும் பயன்படுத்தி கொண்டிருந்தா சிலர் ஏசப்பா சொல்றார், என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி போய்விட்டார்கள். மாய மந்திரத்தை நாடி போறாங்க, தந்திரங்களை நாடி போறாங்க, இருதயத்துக்கேற்ற மெய்ப்பொருள்களை தேடி போறாங்க. அவர்கள் என்னை தேடவில்லை, அவர்கள் இருதயத்துக்கேற்ற மெய்ப்பொருள்களை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. 2:6 என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாய். ஆமென். நிறைய பேர் உடம்பு சரியில்லைன்னா ஜம் பண்ணி குணமாக்கப்படுகிறாங்க, பேய் பிசாசு துரத்தப்படுறாங்க, நிறைய அற்புதங்கள் அதிசயங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. எல்லா நன்மைகளையும் பேசிக்கொண்டு மறுபடியும் நான் பழைய கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி தேவனை விட்டு பின்மாறி போகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் நான் உனக்கு நன்மை செய்யவில்லையோ, நான் உனக்கு அற்புதங்கள் செய்யவில்லையோ, நான் உன்னை குணமாக்கவில்லையோ, நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு தரவில்லையோ, எனக்கு சக்தி இல்லையோ, அப்படி இருக்கும்போது நான் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து எல்லா அற்புதங்களை அதிசயங்களை செஞ்சு உன்னை நான் நல்லா சந்தோஷமா சமாதானமா ஆசீர்வாதமா வச்சிருந்தா என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி போவதற்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டாய் அப்படின்னு கர்த்தர் கேட்கிறாரு. என்ன பதில் சொல்ல முடியும்? அப்படி போறவங்க என்ன பதில் சொல்ல முடியும்? அப்படி அந்நிய தேவனை போகாமல் இருக்கிறவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க, சந்தோஷம். ஒருவேளை அப்படி போறவங்க என்ன பதில் சொல்ல முடியும்? இப்படி கேட்கிறாரு அப்பா, என்ன பண்ண முடியும், என்ன சொல்ல முடியும்?
வெட்கப்பட்டு தலை குனியும். ஆமென். அப்படி வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கும்படி, வெட்கப்படாத கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு அந்த வருகை எதிர்நோக்குகிற, அப்பாவை எதிர்த்து ஓடுகிற பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். பயமில்லாத பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும். ஆனால் அப்பா வராருன்னா பயப்படக்கூடாது. குற்றம் செய்தால் பயப்படுவேன், அவரை விட்டு வழி விலகி போனால் பயப்படுவேன். அவருக்குள்ள நிலைச்சிருந்தா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஒரு வேளை அந்நிய தேவனை நாடி பின்பற்றி நான் கட்சி வரைக்கும் இப்படி தான் இருப்பேன், இயேசு சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், பரிசுத்த வேதாகமம் சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், எங்க போதகர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் கேட்பேன். இப்படி ஒரு சபை இருக்குது. ஆண்டவர், எங்களுடைய ஆண்டவர் வேற ஒரு ஆண்டவர், போப் ஆண்டவர். அதனால அவர் சொல்றதை தான் நான் செய்வேன். விக்கிர காலத்தில் செய்வேன், இயேசுவை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வணங்குவேன். அவங்க என்னென்ன கட்டளைகள் கொடுக்குறாங்களோ அதை மொத்தத்தையும் செய்வேன். ஆனால் இயேசப்பாவுடைய கட்டளைகள் ஒன்று கூட நான் செய்ய மாட்டேன். அப்படிதான் அந்த ஸ்தாபனம் இருக்குது. அதோடு கூட சேர்ந்து சில கூட்டு களவாணிகள்னு சொல்லுவாங்க பத்தியா, புராட்டஸ்டன்ட் சபைகளை போய் உடன்படிக்கை செஞ்சு இன்னைக்கு கூட்டு களவாணிகளாக இருக்குது. இப்படிப்பட்டவர்களுக்கு தேவனோட கோபாக்கினை வரும். எப்படி வரும் தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 51வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 51வது அதிகாரம், அது 6வது வசனம் வாசிங்க. நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அதின் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்மாவை தப்புவீங்கள். இது கர்த்தர் அதன் இடத்தில் பழி வாங்குகிற காலமாய் இருக்கிறது, அவர் அதற்கு பதில் செலுத்துவார். இது யாரை பற்றி சொல்லப்படுது தெரியுமா? எந்த சபையை பார்த்து சொல்லப்படுது தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. இதுல பயப்படுத்த ஒண்ணுமே இல்லை, வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. நம்ம புதுசா அச்சடிச்சு நம்ம வஞ்சகமா காரியங்களை சொல்லல. ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாரோ, தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை தான் சொல்றோம். இப்படி தேவனை விட்டு அந்நிய தேவனை நாடி பின்பற்றி போய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற ஸ்தாபனமும் அந்த ஸ்தாபனத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களும் பாதிக்கப்படுவார்கள். ஆமென். அதனால சொல்றாரு, அந்த தேசத்தை அந்த ஸ்தாபனத்தை நான் அழிக்க போகிறேன், அதனால அந்த அழிவில் இருந்து நீ தப்பித்துக் கொள்ளும்படி அவளை விட்டு வெளியே உடையாந்துகின்றாரு. திரும்ப ஒரு விசுவாசிங்க. நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரம் ஆகாதபடி. நம்ம பாபிலோன் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். விக்கிரகம் நிறைந்த ஒரு தேசம். நேபுகாத் நேச்சார் சிலையை வணங்க சொல்லி கட்டளையிட்டாங்களா? அதுக்கு அந்த தேசத்தோட பேர் பாபிலோன் தேசம். 30 நாளைக்கு நேபுகாத் நேச்சாரோட சிலையை தவிர யாரும் அவங்க சொந்த தெய்வத்தை வணங்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போடுவாங்க. சட்டம் நல்லா கவனிங்க. அரசாங்கத்தின் மூலமாக ஒரு சட்டம் போடுவாங்க. பாபிலோன் அரசாங்கத்தின் மூலமாக ஒரு சட்டம் போடுவாங்க. அந்த பாபிலோனில் நேபுகாத் நேச்சாரோட சிலையை மட்டும்தான் வணங்கணும். அப்போ விக்கிரக ஆராதனை செய்ய சொல்கிறாங்க. விக்கிரக ஆராதனை நிறைந்த தேசம் பாபிலோன் தேசம். நல்லா புரிஞ்சுக்கங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பாபிலோன் அப்படின்னாலே ஒரு விக்கிரக தேசம் அப்படின்னு அர்த்தம். தேவனுக்கு பிரியமில்லாத தேசம்னு அர்த்தம். தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிற தேசம்னு அர்த்தம். சாட்டா சொல்லப்போனால் சிலை வழிபாடு செய்கிற தேசம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பாபிலோன் தேசத்தில் நேபுகாத் நேச்சாரை வணங்கும்படி கட்டளையிட்டாங்க. அந்த மாகாணத்தில் இருக்கிற அந்த நேபுகாத் நேச்சாரோட சிலையை வணங்குறதுக்கு அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிற சகல ஜனங்களும், சிறியோர் பெரியோர், சுயாதிரியர், அடிமைகள், ஏழை, பணக்காரர் மொத்த பேரும் வந்தாங்க. கிண்ணறங்களும் தம்புருக்களும் வாசிக்கப்படும் போது எல்லாம் அந்த நேபுகாத் நேச்சாரோட பொற்சிலையை வணங்கினாங்க. 3 பேர் மட்டும் வணங்கலை. யார் சொல்ல முடியுமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 பேர் மட்டும் வணங்கலை. ஏமா உலகம் ஃபுல்லா சட்டம் போட்டு ஒரு ராஜாவின் மூலமா சட்டம் இயற்றி ஒரு கவர்மெண்ட் மூலமா ஒரு சட்டம் போட்டுக்கிறாங்க. சட்டத்துக்கு கீழ்ப்படியல. அப்ப ஏன் இவங்க 3 பேர் கீழ்ப்படியல? இது கர்த்தருக்கு விரோதமான சட்டம். என்ன சட்டம்? கர்த்தரை வழிபடுகிறவர்களை நீ 30 நாள் வரைக்கும் கர்த்தரை சேவிக்க கூடாது. நேபுகாத் நேச்சாராகிய என்னோட சிலையை மட்டும் தான் வணங்கினா இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தானே. அப்போ அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீ நிறுத்தின பொருட்களை நாங்கள் வணங்க மாட்டோம், வணங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஆராதித்து கொண்டு வந்த தேவனை தொடர்ந்து ஆராதிச்சாங்க.
ப்ளஸ் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்படி 7 மடங்கு அக்கினி சூழலை உண்டு பண்ணி அக்கினியில் கொண்டு போய் போட்டாங்க. அக்கினியில் 3 பேரை கொண்டு போய் போட்டாங்க. அந்த 3 பேருக்கு ஒன்றாவில் கூட்டு போய் போடுறதுக்கு போனா பாரு, போடுறவன் சேர்த்து போயிட்டான். போட்டவங்க உலாவி கொண்டிருக்கிறாங்க. அவரோட அவங்க 3 பேரோட கூட இன்னொருத்தரும் உலாவி கொண்டிருக்கிறாரு. அவர் யாரு? அவர் தான் ஏசப்பா. கரங்களை கட்டுறது நம்ம பயன்படுத்தலாமா? அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சட்டமாக இருந்தது. ஆமென். அப்போ எல்லா ஜனங்களும் ஓடி அதை வணங்கினாங்க. கர்த்தருடைய உண்மை உத்தமம் உள்ள பிள்ளைகள் 3 பேர் மட்டும் வணங்கல. இதே போல இந்த தேசத்துல சட்டம் வரப்போகுது. ஆமென். ஆல்ரெடி ஒரு பட்டணங்கள்ல அங்க இருக்கிற எல்லா சகல ஜனங்களும் சிப்பு பொருத்தி கொண்டாங்க. ஆமென். இப்போ நம்முடைய பார்வையில மெசேஜ் அமைஞ்சா போல ஒரு அம்மா இங்க வந்து அந்த சிப்பு வைக்கிறாங்க. ஆதார் கார்டு கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, ஓட்டர் ஐடி கிடையாது, மொத்தத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு செல்போனும் கிடையாது, எல்லாத்தையும் இந்த வலது படிக்கட்டிலையாவது நெற்றிலையாவது வைக்க போகிறாங்க. இன்னும் நல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன், செல்ஃபோன்லாம் சுத்தமாக ஓரம் கட்டப்படும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பைபிளுக்கு பதில் செல்ஃபோன் வச்சு பைபிளை வாசிக்கிறாங்க. பாட்டு செல்ஃபோன்லேயே பாடுறாங்க. பாட்டு புக்கு இந்த கூட வீட்டில் வச்சுட்டு அது பாட்டு புக்கெல்லாம் செல்லுலேயே இருக்குது சார், நாங்கள் செல்லுலேயே வச்சு பாட்டு பாடுவோம். ஆமென். ஒரு காலத்தில் நம்ம செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்தவர்கள் என்ன தெரியுமா செய்கிறாங்க? சாத்தானுக்கு தெரியுது இவங்க பைபிளெலாம் எடுத்து போகிறது கிடையாது, என்ன பாட்டு புக்கெல்லாம் எடுத்து போகிறது கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லலை, சொல்ல வார்த்தையே சொல்கிறேன். ஆமென். இவங்க அதெல்லாம் எடுத்து போகிறது கிடையாது. அதனால் இது அப்படியே அவங்களுக்கு கொண்டு வந்து இந்திய தேசம் முழுவதும் பைபிளே இல்லாதபடிக்கு மொத்தத்தையும் ஓரம் கட்டு செல்ஃபோன்லேயே எல்லாரும் விஷயம் பண்ணிக்கிட்டோம். டக்குன்னு செல்ஃபோன்லாம் ட்ரெஸ் ஆகட்டும். அப்போது செல்ஃபோனுக்கு அடிமையான பிறகு செல்ஃபோன் வந்து இந்த கையிலே வந்துடுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் வந்து கை நீட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கு தெரியுது. இப்படிப்பட்ட சட்டங்கள் கொண்டு வரப்படும். சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். என்ன வசனத்தை போதித்து கொண்டு வரணுமோ அந்த லைனுக்கு வரேன். இப்போ நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொருளுடைய விக்கிரகம் நிறைந்த ஒரு தேசம். அந்த தேசத்தை என்ன பண்ணாரப்பா? அழிச்சு போட்டாரு. கரெக்டா? அதே போல ஒரு விக்கிரகம் நிறைந்த ஒரு தேசம் இந்த பூமியில் இருக்குது. அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறதான விக்கிரக தேசம். விக்கிரகத்தை வழங்குவாங்க பாரம்பரிய ஜனங்கள் விட்டுருங்க, நம்ம அவங்கள பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை. உலகத்தாரை விட்டுருங்க. கிறிஸ்தவர்கள்னு சொல்லிவிட்டு பரிசுத்தமான தேவனை பரிசுத்தமாக ஆராதிக்காம ஆவியோட உண்மையோட ஆராதிக்காம நான் விக்கிரகத்தை தான் ஆராதிப்பேன்னு சொன்னேன்னா இந்த பாபிலோன் தேசம் எப்படி அழிக்கப்படுச்சு? நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொருட்களை வழங்கும்படி செஞ்சாங்க. அந்த மகா பாபிலோன், அந்த பாபிலோன் அழிக்கப்பட்டு போச்சு. அப்போ அந்த விக்கிரக ஆராதனை செய்ததுனால அது பாபிலோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு பாபிலோனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த பாபிலோனு? விக்கிரக தேசம் இருந்து ஒரு பாபிலோன் எங்கே இருக்குது? இந்த பூமியில் இருக்குது விக்கிரக தேசம். எந்த சபம் அது? அது ஒரு ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்தை பற்றி தான் எங்கள் அப்பா பேசுகிறாரு. இப்போ புரிஞ்சிச்சா? பாபிலோன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா விக்கிரக தேசம் தான் பாபிலோன், மகா பாபிலோன். அது ஒரு பாபிலோன், இது ஒரு பாபிலோன். முதல்ல அந்த பாபிலோனை அழிச்சிட்டாரு, ரெண்டாவது இந்த பாபிலோனை அழிக்க போறாரு. ஏமா கவனிக்கிறீங்களா? கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். அல்லேலூயா. அப்போ அந்த தேசத்தை நான் அழிக்க போறேன். அந்த பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடி அதன் நடுவில் இருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்மாவை தப்புவீங்கள். அந்த ஸ்தாபனத்தில் நீ இருந்தீனா, அந்த சபையில் நீ இருந்தீனா, அது ஒரு விக்கிரக தேசம், அந்த தேசத்தில் நீ இருந்தீனா உன்னை அடிச்சு நான் நொறுக்குவேன். நீ அதில் அகப்பட்டு கொள்ளாதபடி அந்த தேசத்தை நான் அழிக்க போகிறேன். நீ அதில் சேர்ந்து அழிஞ்சு போகாதபடிக்கு வெளியே விடுன்னு சொல்கிறாரு. எத்தனை நல்ல தேவன்! இதெல்லாம் போய் யார் சொல்கிறது? இதெல்லாம் போதகர்கள் சொல்லிக் கொடுக்கணும் ஜனங்களுக்கு, சபை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தா, ஆவிக்குரிய ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா, சொந்த பந்தங்கள் இருக்கிற விக்கிரக ஆராதனைக்காரர்கள்லாம் போய் சொல்லலாம். ஆமென். இது சபையிலேயே முதல்ல சொல்லிக் கொடுக்காம இருந்தோம்னா, யாருக்கும் தெரியாம இருந்துச்சுன்னா எப்படி போய் சுவிசேஷம் சொல்லுவாங்க? இந்த ஸ்தாபனத்தை அப்பா ஆச்சு நூறுக்க போறாரு, இது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது, இது ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்காம எனக்கு சாதகமானதே பேசியிருந்தா என்னையும் சேர்த்து அடிப்பார் அப்பா. அடிக்கும் போது தான் தெரியும் எத்தனை பேர் யாரார் அடிக்கிறாருன்னு தெரியாது. அல்லேலூயா. அதனால் அதிலிருந்து தப்பிடுங்கள்.
இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமாக இருக்கிறது, அவர் அதற்கு பதில் செலுத்துவார். பாபிலோன் கர்த்தருடைய கையில் இருக்கிற பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. பூமியை எப்படி வெறிக்க பண்ணிச்சது? அது ஒரு ஸ்தாபனம், அது ஒரு விக்கிரக ஸ்தாபனம். அது எப்படி மற்றவங்களை வெறிக்க பண்ணிச்சு அப்படின்னு கேட்டா, அது தப்பு செய்யறது இல்லாம மற்றவங்களை சேர்த்து தப்பு பண்ண வைக்குது. முக்கூட்டு தெருவில் 4 ரோடு திருவிதத்தில் கொண்டு போய் சேலைகளை வச்சு போற வாரம்லாம் கும்பிடுங்கன்னு சொல்லி பூமியை வெறிக்க பண்ணுகிறது. அதனால கர்த்தருடைய கோபாக்கினை அதன் மேல வரப்போகிறது. இது அவங்களுக்கு தெரியுமா? சொல்லி கொடுத்தா தானே தெரியும். அந்த இடத்துல எப்படி சொல்லி தருவாங்க? சொல்லி தர மாட்டாங்க. அப்போ நீ பிரித்தெடுக்கப்பட்ட சபையா இருக்கிறதா நீ சொல்லித்தா. கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு ஆச்சுக்கிறாரா, நீ உண்மை உத்தமம் ஊழியக்காரனா நீ சொல்லித்தா. எப்பா அந்த ஸ்தாபனத்தை குறிச்சு இப்படி போட்டிருக்குது, நீ போற சபையை குறிச்சு இப்படி போட்டிருக்குது, அதில் நீங்க ஐந்து போடாத படிக்க வெளியே வராசா சொந்த பந்தங்களை சொல்லு. அப்போ இதெல்லாம் சொல்லி கொடுத்தா தானே நீங்க சொல்ல முடியும். சொல்லி கொடுக்காம எனக்கு சாதகமான இதை சொல்லிக்கிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தா அப்பா வருவாரு கண்ட்ரோல் பண்றது, அப்போதான் தெரியும். அல்லேலூயா. பாபிலோன் சடிதில் விழுந்து தகர்ந்தது, அதற்காக அலறுங்கள், அதில் லோபை ஆற்ற பிசத்தையில போடுங்கள், ஒருவேளை குணமாகும். மன்னிச்சு விட்டுருங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, அதை வெளில கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. சொல்ற பேச கேட்கலையா? பதில் சொல்றாரு பாரு. சொல்ற பேச கேட்கலையா? பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம். எப்படியாக மனம் திரும்பி வெளியே கொண்டு வந்து அதை குணப்படுத்தி, அதை சீர்படுத்தி, அதை ஸ்திரப்படுத்தி, சமாதானப்படுத்தி ஆசீர்வாதமா வாழ வைக்கலாம், நம்முடைய பிள்ளைகளா ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்றாரு. பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை, அதை விட்டுருங்க. இனிமே கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. முதல்ல சொல்லுங்க, சொல்லி பாருங்க, சொல்லி கேட்டு மனம் திரும்பினா ஓகே, மனம் திரும்பினா விட்டுருங்க. முதல்ல சொன்னமா அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. அதில் பிரித்தெடுக்கப்பட்ட வித்தியாசமுள்ள பரிசுத்தமுள்ள போதகர்கள் சொல்லணும். சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் கேள்விப்படலை. கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலையை நான் சொல்றேன், டைரக்டாவே சொல்றேன். அந்த ஸ்தாபனத்தை குறித்து தான் இங்கே போட்டுருக்குது. அவன் இதை நான் வந்து அந்த சபையை குறித்து கூட சொல்லலை, தேவன் சொன்னதான் நான் சொல்றேன். இது பயம் என்ன வேண்டியிருக்கு சொல்லுங்க, இதில் பயம் என்ன வேண்டியிருக்கு? ஒருவேளை என்ன வந்து கேட்டா இப்ப இதை படிச்சு பாரு, இது இந்த ஸ்தாபனத்தை தான் குறிக்குது. ஒன்றுனா நீ ஜெபம் பண்ணிப்பார், கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். சொன்னோம்னா அதை கேட்டு மனம் திரும்ப ஒரு துர்வாய்ப்பு கிடைக்கும். நீ முதல்ல சொல்லவே இல்லைன்னா எப்படி மனம் திரும்புவாங்க? எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம சொன்னாதான் நம்ம மனம் திரும்புவாங்க. சொல்லாம அவங்களாட்ட சொன்னா அவங்க எதுல நினைச்சுப்பாங்கன்னா கட்சியில லாஸ்ட்ல ஏசப்பா அவங்களை நினைச்சுப்பாரு, நீ ஒரு லாக்கியம் இல்லை, நான் உனக்கு ஊழியத்தை கொடுத்தேன், உனக்கு சத்துவத்தை கொடுத்தேன், உனக்கு வல்லமையை கொடுத்தேன், உனக்கு அபிஷேகத்தை கொடுத்தேன், உனக்கு வரங்களை கொடுத்தேன், உனக்கு வல்லமையை கொடுத்தேன், என் ஜனங்களை போய் மீட்டெடுக்கக்கூடிய அபிஷேகத்தை கொடுத்தேன், உனக்கு திராணியை கொடுத்தேன், ஆத்ம பாரத்தை கொடுத்தேன், நீ ஒண்ணுமே செய்யல. அவங்க எதெல்லாம் போட்டு கம்முன்னு விட்ட, இப்ப அவங்க நரகம் போயிட்டாங்க. அதுக்கு நீதான காரணம், சட்டையை குடிச்சு தூக்கி விசிறி அடிப்பாரு அக்கினியில. இது நமக்கு தேவையா? இது நமக்கு தேவையா? அதனால மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. சத்தியத்தை படிச்சு சொல்லுங்க. ஆமென். 13வது வசனத்தை வாசிமா. திரளான தண்ணீர்கள் மேல் வாசம் பண்ணுகிறவரே, திரண்ட சம்பத்து உடையவர்களே, உனக்கு முடிவும் பொருளாசிக்கு முடிவும் வந்தது. அந்த ஸ்தாபனம் பார்த்து தான் சொல்றாரு, அந்த சபையை பார்த்து தான் சொல்றாரு. திரளான தண்ணீர் மேல ஒரு ஸ்பேஸ் உட்கார்ந்து போட்டுருக்குது. தண்ணி மேல உட்கார முடியுமா? அப்படி என்ன இது அர்த்தம்? இது ஒரு சபை, இது ஒரு ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்தை குறித்து தான் இங்கே போட்டுருக்குது. திரளான தண்ணீர்களின் மேல் வாசம் பண்ணுங்களே அப்படின்னா அந்த ஒரு ஸ்தாபனத்தை சொல்லுது. அந்த ஸ்தாபனம் என்ன ஸ்தாபனம் நான் சொல்றேன். இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திரண்ட சம்பத்துடைய விலை உனக்கு முடிவும் பொருளாட்சிக்கு ஒழிப்பும் வந்தது. இப்போ எடுத்துக்கங்க, வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்தை எடுத்துங்க. அந்த திரளான தண்ணீர் மேல உட்கார்ந்துக்கிறது யாருக்கு கண்டுபிடிக்கலாம்? எடுத்தீங்களா? வாசிமா. அப்பொழுது தண்ணீர்கள் தூதன் இருக்கிறவரும் இல்ல 15வது வாசிங்க. 17 15. பின்னும் அவன் என்னை நோக்கி
அந்த திரளான தண்ணீர் மேல உட்கார்ந்து இருக்கிறவங்களே இப்ப வாசித்தோம்ல, குணத்து கூட வாசித்தோம்ல. அப்ப அந்த திரளான தண்ணீர் மேல உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே அவர்கள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களுமாம். இப்ப இங்க நம்ம சபையை வச்சு பேசுவோம். இங்க இருக்கிறவங்களை யாரா ஹிந்தி பேசுறவங்க இருக்கிறீங்களா? பதில் சொல்லுங்கம்மா. இங்கிலீஷ் பேசுறவங்க இருக்கீங்களா? தெலுங்கு பேசுறவங்க ஒரு 10-15 பேர் இருக்கிறீங்களா? இல்ல பலதரப்பட்ட மொழி பேசுறவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? இல்ல நான் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லி பல வேறு ஜாதி எதனா இங்க இருக்குதா? இல்ல வெவ்வேறு பாஷைக்காரர்கள் யாருன்னா இருக்கிறாங்களா? இல்லைல்ல. ஆனா எல்லாரும் இருக்குதெல்லாம் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள், ஒரே ரத்த சம்பந்த உறவை சேர்ந்தவர்கள், ஒரே பாஷையை பேசுகிறவர்கள். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? இங்க வசனம் என்ன சொல்லுது? அவைகள் ஜனங்கள்னா ஒட்டு மொத்தமா ஜனங்கள், கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களும். நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். இந்த ஸ்தாபனத்துல நான் சொல்றேன், ஒரு ஸ்தாபனம், கத்தோலிக்க ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்துல தமிழ் பேசுறவங்க இருப்பாங்க, ஹிந்தி பேசுறவங்க இருப்பாங்க, இங்கிலீஷ் பேசுறவங்க இருப்பாங்க, மலையாளம் பேசுறவங்க இருப்பாங்க, கன்னடம் பேசுறவங்க இருப்பாங்க, பலதரப்பட்ட மொழிகளை பேசுறவங்க இருப்பாங்க. பாஷைக்காரரும் முடிஞ்சு போச்சா? பாஷைக்காரரும் முடிஞ்சு போச்சா? பலதரப்பட்ட ஜாதிகள் அப்படின்னு சொன்னா, நான் ஜாதி பத்தி பேச வரல. நான் இந்த ஜாதி உங்களுக்கு தெரியும். பலதரப்பட்ட ஜாதிகள் அதில் இருப்பாங்க. புரியுதா? வேதனா நம்ம அருகாமையில் உள்ள சில ஸ்தாபனம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பலதரப்பட்ட ஜாதிகள், இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படின்னு சொல்லி பல பிரிவுகள் இருக்கும். ஆமே. அதை தான் அந்த ஸ்தாபனத்தை தான் அங்கே சொல்றாரு. ஆமே. தண்ணீர்கள் அப்படின்னா தண்ணீர்கள் மேல என்ன அர்த்தம்? தண்ணீர்கள் அப்படின்னா ஜனக்கூட்டம் அர்த்தம். ஆமே. தண்ணீர்கள்னா ஜனங்கள், ஜனங்களும் ஜனக்கூட்டங்களும் தண்ணீர் அர்த்தம். அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில இப்படி பாஷைக்காரர்களும் ஜாதிக்காரர்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டுனா அது அந்த ஸ்தாபனம். ஆமே. அப்போ அந்த ஸ்தாபனத்தை தான் தேவன் அழிக்க போறாரு. ஏன்? அந்த ஸ்தாபனம் கர்த்தரை விட்டு பின்மாறி போய் விக்கிரக ஆராதனை செஞ்சு பலதரப்பட்ட தெய்வங்களை வணங்கி இன்னைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறபடினாலே தேவ கோபம் அந்த ஸ்தாபனத்தின் மேல வரப்போகுது. அதனால அது கூட நீ இருக்காது, அது கூட போய் கூட்டுக்கலவாணி வேலை செய்யாத. இன்னைக்கு புராட்டஸ்டன்ட் சபைகள் என்று சொல்லப்படுகிற பெந்தகோஸ்தே சபைகள் உட்பட நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட சபை, நாங்கள் ஆவிக்குரிய சபை, நாங்கள் பெந்தகோஸ்தே சபைன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு அந்த ஸ்தாபனத்தோடு கூட போய் கொரோனா காலத்துக்கு முன்னாடி உடன்படிக்கை செஞ்சு சபையெல்லாம் ஈர்த்து மூடுனாங்க. அப்படியே நான் பிரித்தெடுக்கப்பட்ட சபைன்னு சொல்லணும், கூட்டுக்கலவாணி சபைன்னு சொல்லணும். ஆமென். இதை நான் சொன்ன ஒத்துப்பாங்களா எல்லாரும்? கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நான் சொல்லல. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஸ்தாபனத்தை தான் தேவன் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 28வது வசனம் வாசிமா. இல்ல 25ல 51-25ல இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமா வந்து என் கையை உனக்கு விரோதமா நீட்டி உன் கண்மலையில் இருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதம் என்ன? நீ விக்கிரக ஆராதனை செஞ்சு கெட்டு போறதும் இல்லாம மற்ற சபைகளை சேர்த்து கெடுக்கிறல. புரியுதா? எத்தனை பேர் புரியுது? அதனால அந்த ஸ்தாபனத்தின் மேல தேவனுடைய கோபாக்கினை வரப்போகுது. அதான் பாபிலோன், மகா பாபிலோன். ஆமென். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, மறந்துடுங்க. இந்த விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்ட காரியத்துல எதுலையுமே போய் தலையிடாதீங்க. ஆமென். ஒரே ஒரு வசனத்தை திரும்ப வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 18:4 வாசிங்க. ஒரு பெருஞ்சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களில் உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு
அவளை விட்டு வெளியே வாருங்கள். உள்ள போய் சேர்ந்துக்கிறாங்க, கல்யாணத்துக்காக உள்ள போய் சேர்ந்துக்கிறாங்க. ஆமென். ஆவிக்குரிய சபை, புராட்டஸ்டன்ட் சபை, டிஎம்சி சபை, சிஎஸ்ஐ சபை, இவாஞ்சலிக்கல் சபை, இண்டிபெண்டன்ஸ் டே சபைலாம் வந்து பிரித்தெடுக்கப்பட்ட புராட்டஸ்டன்ட் சபைகள். அந்த விக்கிரக ஆராதனை நிறைந்த ஸ்தாபனத்துக்கும் பிரித்தெடுக்கப்பட்ட புராட்டஸ்டன்ட் சபைகள் சம்பந்தம் இல்லை. ஆனால் சம்பந்தப்படுத்திக்கிட்டாங்க உடன்படிக்கை செஞ்சு. இப்போ திருமண உடன்படிக்கை, வெவ்வேறு உடன்படிக்கைலாம் செஞ்சு அதிலிருந்து வெளியே வான்னு கூப்பிட்டா சில பேர் அதில் தான் உள்ள மாட்டிக்கிறாங்க. அப்போ தேவனோட கோபாக்கின்னு வரும்போது அந்த ஸ்தாபனத்தை நான் அழிக்க போகிறேன். அதனால என் ஜனமே, என் ஜனங்களே, அவளுடைய வாதையில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு எச்சரிப்பு சத்தமா இருக்குதா? இந்த செய்தி நீங்க கேட்ட பிறகு அதுக்குள்ள உடன்படிக்கை செஞ்சு இந்த சபை சரியில்லை, அந்த பாஸ்டர் சரியில்லை, நான் முதல் நாள் அங்கே போறேன்னு சொல்லி நீ போனேன்னா நீ அதுக்கு பதில் அங்கே போகாமே இருக்கலாம். ஒருவேளை நீ போனேன்னா நரகத்துக்கு போறேன்னு அர்த்தம். எதுக்கு போறேன்னு அர்த்தம்? ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று சொல்றேன், பரிசுத்த சபையில் இருக்கிறவங்க எல்லாமே பரிசுத்தவான்களும் கிடையாது. விக்கிரக ஆராதனை சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது. அங்கேயும் பரிசுத்தமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆமென். நான் குறை சொல்றதுக்காக வரல, அங்கேயும் பரிசுத்தமுள்ளவர்கள் இருக்கிறாங்க. நம்ம பரிசுத்த ஆவிக்குரிய சபைன்னு சொல்றவங்க இடத்துல மாய்மலக்காரர்கள் இருக்கிறாங்க. தேவனை பார்வை தான் தெரியும். ஆனா நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமானபடி உண்மையும் உத்தமம் உள்ளவர்களா இருப்பது நல்லது. அப்படி இருந்தா ஆசீர்வாதம், இல்லைன்னா சாதம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நிறைய ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா நித்திய தேவனை மறந்து விட்டு நிந்தையாக சுற்றி திரிகிறாங்க. சத்திய தேவனை மறுதளித்து சஞ்சலத்தால தவிக்கிறாங்க. ஆமென். கர்த்தரை வெளிச்சம் என்பதை மறந்து விட்டு இருள போய் கிடக்குறாங்க. மகிமையின் தேவனை மறந்து விட்டு மந்த நிலையில கிடக்குறாங்க. சத்தியத்தை சொல்ல போனா சத்தம் போட்டு துரத்துறாங்க. இதெல்லாம் இப்ப நான் சொன்ன ஒரு சத்தியம். இங்க இருக்கிறவங்க யாரும் அப்படி நினைக்க மாட்டீங்க. சிலருக்கு பிடிக்கல. நான் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்றதுனால, டைரக்டா சொல்றதுனால சிலருக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க, தேவனை மறுதளிக்கிறாங்க, முறுமுறுத்து தேவையில்லாத காரியங்களை செய்யறாங்க. ஹல்லேலூயா. நித்திய தேவனை மறந்து விட்டு இந்தையாக சுற்றி தீரியது சத்திய தேவனை மறுதளித்து சஞ்சலத்தாலே தவிக்குது. கர்த்தரை வெளிச்சம் என்பதை மறந்து இருட்டிலே அலையுது. மகிமையின் தேவனை மறந்து விட்டு அந்த நிலையில கிடக்குது. சத்தியத்தை சொல்ல போனா சத்தம் போட்டு துரத்துது. சத்தியத்தை சொல்ல போனா சத்தம் போட்டு துரத்துது. எப்போ இந்த உலகம் இருந்து முன்னோம் தெரியல, எப்படி இந்த கண்ணங்க தற்போது முன்னோம் புரியல. ஒரே ஒரு சாட்சியை மட்டும், உண்மையான சாட்சியை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது நித்திய தேவனை மறந்துட்டு நிந்தையா சுற்றிருக்குது, சத்திய தேவனை மறந்துட்டு சத்தியத்தால கிடக்குது, கர்த்தரை வெளிச்சம் என்பது மறந்துட்டு இருட்டில் கிடக்குது, மகிமை தேவனை மறந்து விட்டு மந்த நிலையில கிடக்குதுன்னு போய் ஒரு இடத்துல சொன்னேன். இயேசு தாங்க தெய்வம், அவங்க அம்மா எல்லாம் தெய்வம் கிடையாது. நீங்கள் இயேசு மட்டும் வணங்குங்க. இயேசு தான் நம்மளை விடுதலை ஆக்கினாரு. பாவத்திலிருந்து இல்லை, சாபத்திலிருந்து இயேசப்பா தான் விடுதலை ஆக்கினாரு, நோய் விடுதலை ஆக்கினாரு, அவரோட ரத்தம் தான் நமக்கு சிந்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும் போது அது வந்து அந்த ஸ்தாபனத்துக்கு போகிற ஒரு வீடு, அந்த சர்ச்சுக்கு போகிற ஒரு வீடு, விக்கிரக ஆராதனை சபைக்கு போகிற கத்தோலிக்க ஸ்தாபனத்துக்கு போகிற ஒரு வீடு. ஒரு அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தில் போய் ஒருத்தர் குடம் செல்லுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்கு போனோம். வீட்டில் ஒரு சில பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ண போனோம். பேரெலாம் சொல்ல விரும்பல. ஒருத்தர் வந்தார், அந்த குடும்பத்தினுடைய மூத்த தலைவர். என்னை கூப்பிட்டாங்களா, அவங்களுடைய அப்பா வந்தார். ஆமென். வந்தவனையும் அப்படியே வெளியில் என்ன சொல்கிறதெல்லாம் கேட்டுடே கேட்ட மேலே இந்த மரியாதை தெய்வம் இல்லை, அது தெய்வம் இல்லைன்ற தேவையில்லாத வேலை சொல்லியிருக்கேன், எது நிலைப்படாமல் இல்லை அப்படின்னு சொல்லி தேவையில்லாத தகாத ஒரு வார்த்தை விட்டார். அந்த வார்த்தை இப்போ நான் சொல்ல விரும்பலை. ஏடா குடும்பம் ஒரு வார்த்தையை விட்டார். அவங்கள என்ன பண்ணாங்க, நாங்கள் ஏதாவது கூப்பிட்டோம், வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை வந்து இந்த மாதிரி தான் கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லி அவங்க ஊரில் இருக்கிற ஒரு அம்மா, அவங்க நமக்கு சொந்தக்காரு, அவங்களாம் கூப்பிட்டு வந்தாங்க. நீ மாதிரி திட்டினா கோச்சிப்பாங்க, அவங்க மூஞ்சி பண்ண நாங்கள் தான் வர சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா. அவர் என்ன பண்ணார், முறுக்கினே இது மாதிரி ஆளும் ஏடா கூப்பிட்டு வரீங்க, அவர் விக்கிரகாரன் செய்யாதுன்றாரு, மரியாதை தெய்வம் இல்லைன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் சொல்கிறதுக்கு இவர் யார் அப்படின்னு சொல்லி இன்னும் நல்லா ஏடா வரமா என்னை திட்டிட்டு அது போயிட்டார். 3 நாள் கழிச்சு ஃபோன் வருது. நான்
மறுபடியும் ஐயா கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்கய்யா, உங்களுக்கு மாதிரி திட்டினாரு, அவருக்கு வாயே வரல. இதில் என்னோட பெருமைக்காக சொல்ல வாய் வரல பேசாமக்கிறாரு. நான் 4-5 நாள் கழிச்சு போனேன். போகும்போது பார்த்தா பத்துங்கிறாரு. ஏன் உட்கார வச்சாங்க, சோத்திரன் வாயை தந்து சொல்ல முடியல, ஏன்னா வாய் வரல. கையில் எப்படி சோத்திரம் சொல்றாரு, அவர் கண்ணில் மேலே தண்ணி ஊற்றுது. ஆமென். சரி போனேன். கர்த்தர் இறக்கம் உள்ளவர், நாங்களும் அப்படிப்பட்ட சொல்லிட்டு போய் உட்காந்து மறுபடியும் நல்லா வல்லமே ஜெபம் பண்ணி ஒரு 1 மணி நேரம் டெலிவரன்ஸ் ப்ரேயர், ஒரு 1/2 மணி நேரம் செய்தி எடுத்துட்டு ஏசாயா புத்தகம் 61வது அதிகாரம் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல டெலிவரன்ஸ் ப்ரேயர் பண்ணும்போது அப்படி அழுதுகிட்டே இருக்கிறாரு. எல்லோரும் தலையில கை வச்சு, நீங்க எல்லாரும் தலையில கை வைங்கன்னு சொல்லி நானும் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும்போது இவரோட நாவின் கட்டுலாம் அறுக்கப்படட்டும் இயேசு நாமத்தினால, இவர் வாயை திறந்து பேசட்டும் இயேசு நாமத்தினால அப்படின்னு சொல்லி நல்ல வல்லமையா மன்னிப்பு கேட்க வச்சு அறிக்கை செய்ய வச்சுனா, நான் உங்க சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேச முடியல. அவர் சார்பில் அவர் பேரை வச்சு நான் தான் அந்த நபருக்கு நினச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி, உங்கள் சார்பில் உங்கள் பிள்ளையா என்ன நினச்சிங்க, நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்க 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 அவர் உள்ளுக்குள்ளே மன்னிப்பு கேட்க, உள்ளுக்குள்ளே அவர் மன்னிப்பு கேட்க கேட்க கண்ணில் தண்ணி தேம்பி 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 ஆளுறாரு. ஐயா என்னை மன்னிச்சிருக்கீங்க வார்த்தை சொல்கிறாரு. அப்படி நெருக்க உலகாரி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் எனக்கு விரோதமாக பேசல, தேவனுக்கு விரோதமாக பேசினார், கர்த்தருக்கு விரோதமாக பேசினார், இயேசுவுக்கு விரோதமாக பேசினார். நாவும் கட்டப்பட்டு போச்சு. கடைசியில் போய் டெலிவரி ப்ரேயர் பண்ணும்போது ஐயா என்னை மன்னிச்சுன்னு சொன்னார். என்கிட்ட கேட்காதீங்க, ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு நல்லா வல்லமே ஜெபம் பண்ண வச்சு இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு போயிருக்காங்க கரவை. அல்லேலூயா. என்ன தெரிஞ்சதுன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லி வெளியில கொண்டு வரணும். அதுக்குதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியமானபடி காரியங்கள் நடப்பித்தா தேவனோட கோபம் தணிஞ்சு அவர் இறக்கம் உள்ளவரா மனதுருக்கம் உள்ளவரா காப்பாற்றுவாரு. சத்தியத்தை தெரிஞ்சு நான் இப்படிதான் இருப்பேன், ஏன்னா நான் சத்தியத்தெல்லாம் கேட்க மாட்டேன். ஏசப்பா சொல்றது மாதிரி வேத வாக்கு கிடையாது. எங்களுடைய ஆண்டவர் ஒருத்தர் கிடையாது, கோட் பண்ணவர், அவர் சொல்லிட்டா வேத வாக்கு, எங்க பாஸ்டர் சொல்லிட்டா வேத வாக்குன்னு சொல்லி மனுஷர்களை தேடி மனுஷர்களுடைய வழியில போய் கொண்டிருந்தோம்னா ஒரு நாளைக்கு அந்த மனுஷர்களோட கூடவே நரகத்துக்கு போயிட வேண்டியதான். ஆமென். அதோட தேவனை சார்ந்து கொள்ளுங்க, தேவனை தேடுங்கள், அப்போது பிழைப்புகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தர் செய்தியை ஆசீர்வதித்து இந்த செய்தியை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா.